கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற டாக்டர்ஸுங்க வெளியில் வந்து கிளினிக் வைக்கிறீங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் கிளினிக் வைக்கும்போது அந்த கிளினிக்கில் வர்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நடத்துகிறீங்க ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணி இந்த மாதிரி நடத்துகிறீங்கன்னா மறுபடியும் உங்ககிட்ட வருவாங்களா? அவங்க வரமாட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் அங்கே மட்டும் நல்லா அன்பாக பேசுகிறீங்க, சமாதானமாக இது பண்ணுறீங்க, அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, காசு கிடைக்குதுண்ணா. உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளமும் கொடுக்குதில்ல. அப்புறம் ஏன் மக்களை இந்த மாதிரி பண்ணுறீங்க டாக்டர்ஸுங்களை? வெளியே ஜனங்க வந்து வரும்போது நீ கிளினிக் வச்சுட்டு அந்த கிளினிக்கை தேடி வர்றாங்கன்னா அவங்கள நல்லா பார்த்துக்குறீங்க, அவங்க நல்லா மருந்து கொடுக்குறீங்க, நல்லா போன உடனே சரியாகிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சது பண்ணுறீங்க. ஏன்னா நான் எங்கள் வீட்டுக்காரர் இடுப்பு வலிக்குதுன்ட்டு போனார், போய் ஒரு ஊசி போட்டாங்க, அவங்க உடனே சரியாகி வெளியே வந்துட்டார். நல்லா இருக்குது. நாங்கள் அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி வேலைக்கு கிளம்பிட்டார். அதேமாதிரி எனக்கும் காலில் முட்டிக்கால் ரொம்ப வலியாக இருந்துச்சு, நடக்கும்போது டொடக்குன்னு சவுண்டு வரும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போய் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் நான் போனேன். ஒரு ஊசி போட்டாங்க. அந்த ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு வரப்போ அந்த சத்தம் இல்லைங்க. ரெண்டாவது மறந்துட்டேன், நான் அந்த வலியே மறந்துட்டேன். அந்தளவுக்கு அதுக்கப்புறம் இன்னும் மட்டும் நான் அந்த காலுக்காக நான் ஊசி போட்டுக்கல. சரிங்களா? கிட்டத்தட்ட அதே ஒரு 6-7 வருஷங்கள் ஆயிடுச்சு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்ல மருந்துகளை கொடுக்க தெரியும். அது ஏன் நீங்கள் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க? இல்லாத மக்கள் தான் ஹாஸ்பிட்டலுக்கே வர்றாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறவங்க வரமாட்டாங்க. சரிங்களா? அவங்க இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன போகுது? ஒன்றும் இல்லை. நல்ல மருந்து மாத்திரை உங்ககிட்ட தான் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து தயவுசெய்து ஜனங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. எதுக்காக இந்த மாதிரி ஜனங்களை வந்து உபத்திரப்படுத்துறீங்க? ஜனங்கிட்ட எதுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் வந்து தெய்வத்துக்கு சமமாக இருக்கிறவங்க சொல்லம் போடும்போது, நீங்கள் தெய்வமாக இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நல்ல ஒரு மனுஷர்களாக இருங்க, போதும். அது போகும் மக்களே.